ஹாய் அண்ட் ஹலோ. இந்த பியூட்டிஃபுல்லான செப்டம்பரில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வரப்போகுது? அதுவும் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான நியூ மூன் இன் வர்கோ, அதில் என்ன மாதிரியான எனர்ஜிஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க? 1லேருந்து 10க்குள்ளே ஏதேனும் ஒரு நம்பர், திருப்பி கேட்டுக்கோங்க, 1லேருந்து 10க்குள்ளே ஏதேனும் ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. ரெடியா? நினச்சிக்கிட்டிங்களா? ஒரே நம்பர் தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்ம ரீடிங்காக இருக்க போகுது. ஏஞ்சல் மெசேஜஸாக உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஆர் யூ ரெடி? ரெடியா? ரெடினா கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல்ஸ் ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் 1லேருந்து 5க்குள்ளே ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, திருப்பி கேட்டுக்கோங்க, 1லேருந்து 5க்குள்ளே ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேலோட எனர்ஜியும், அதே நீங்கள் 6லேருந்து 10, 6லேருந்து 10க்குள்ளே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்கேஞ்சல் ரெஃபேலோட எனர்ஜியும் இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. இவங்க வழியாக உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி? ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் அண்ட் ஆர்கேஞ்சல் ரெஃபேல். பட் ஃபர்ஸ்ட் we will see ஆர்கேஞ்சல் மைக்கேல்ஸ் மெசேஜ், செப்டம்பர் blessings and abundance for you. And by the way, ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரோட் சிக்ஸ் சென்ஸ்லையும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் பிளானிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். டெஃபினெட்லி அங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் கைடன்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நான் நிறைய ஏஞ்சல் மெசேஜஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பட் இந்த ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பெனிஃபிஷியலாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். த பெஸ்ட் கமெண்ட் கன்சிக்யூட்டிவாக வர வீக்ஸில் நான் பெஸ்ட் கமெண்ட்டை சூஸ் பண்ணி கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆர் யூ ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் மெசேஜ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ரைட். ஸோ முதல்ல ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னோட கிளிட்டரி டாரோவில் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, செப்டம்பர் எப்படி இருக்க போகுது? லாட்ஸ் ஆஃப் லவ், ரீகன்சிடர். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இந்த நியூ மூன், ஓகே, இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் லைஃப்பை செப்டம்பர்லேருந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. என்ன ரீகன்சிடர்னு தெரியலையே, பார்த்துடலாம். we will see. The situation will improve. நீங்கள் ஏதாவது ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாத, ஐயோ இதை என்ன செய்ய போகிறோன்னே தெரியலையே அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? நமக்கு ஜென்ரலாகவே நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப நாள் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். தெரிஞ்ச வழியில் என்னமோலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், யாரை விட்டாவது பேசுங்கன்னு ட்ரை பண்ணுவோம். டேங்கப்பா, குயின், த குயின் கார்டு. ஸோ யாரை விட்டாவது ட்ரை பண்ணுவோம், ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்றதுல தான் நம்ம தாட் ப்ராசஸ் இருக்குமே ஒழிய அந்த விஷயத்த சால்வ் பண்ணி எப்படியாவது அது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம மனசில் இருக்குமே ஒழிய வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அடடா, ஓகே, ஒரு கோட் கார்ட்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங், எனக்கு இப்போ தான் புரியுது இந்த ரெண்டு கார்டை பார்க்கவும் உங்களுக்கு என்ன தேவை, ஆர்கேஞ்சல் மைக்கேல் வழியாக உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கிளியராக புரியுது. பட் லெட் மீ see. Yes, I'm getting a clarity. Okay, there is a conflict. இது மனசுக்கும் போட்டியா, இல்லை உங்களுக்கு பிடித்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு நடுவில் உள்ள போட்டியா? பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஓகே, சரி, நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணுறவர்களுக்கு நடுவில் there is some major issue, ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ, அதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. தைரியத்தை கொண்டு வர பார்க்குறீங்க, ஒரு கிளாரிட்டியை கொண்டு வர பார்க்குறீங்க. தைரியமாக நம்ம போய் கன்ஃப்ரண்ட் பண்ணலாம், அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் எங்கே நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா, எந்த அளவுக்கு நான் இவங்களுக்கு
என்னை பத்தி பேசக்கூடிய இடத்த ஸ்பேஸை கொடுக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இன்னும் கிளியரா சொல்லணும்னா உங்களுடைய பவுண்டரிஸை நீங்க கரெக்டா செட் பண்ணலங்க. அதனாலதான் ஃபேமிலி ஆகட்டும், வெளியில இருக்கிறவர்கள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஐ திங்க் தே ஆர் டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட். உங்களுக்கு தோணுதா என்னை எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை உங்களுடைய பவுண்டரி என்னன்னு. அளவுக்கு அதிகமா நிறைய விஷயங்களை கொடுத்துட்டீங்க. உங்க ஃபேமிலியோட வெல்பீயிங், அவங்க இமோஷனலா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தொலைச்சிட்டீங்க. உங்க காட்சை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவான வார்த்தைகள்ல தைரியமாவும் நேர்மையாவும் சொல்ல கத்துக்கோங்க. அங்க நேர்மை இருந்தா தைரியம் இருக்க மாட்டேங்குது, தைரியம் இருந்தா நேர்மை இருக்க மாட்டேங்குது. அதை எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியல. அது அப்படி சொன்னாதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சக்தி வரும், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஏன்னா ஸ்ட்ரென்த்தே இல்லாம வீக்கா இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் கிட்ட நீங்க பேசும் பொழுது தைரியமா, கான்ஃபிடென்ஸோட, ஒரு இன்டெகிரிட்டியோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு அன்ரிசால்வபிள், ரிசால்வ் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. சி, யூ ஆர் அசியூமிங், நீங்களா நினைக்கிறீங்க. அதனால ஒரு சிக்னிஃபிகண்ட் டெசிஷன் உங்களால எடுக்க முடியல, நான் என்ன பண்ணா இந்த பிரச்சனைலாம் சரியாகும்னு. பட் ஒண்ணுமே இல்லைங்க, உங்க கம்யூனிகேஷன் இது இப்படிதான் இருக்கணும்னு ஹானஸ்டா தைரியமா உங்களால இந்த பிரச்சனையை நான் தீக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி உங்க கெரியர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில கார்ட்ஸ் கெரியர் பத்தி எனக்கு காட்டுது. அதை பார்க்கும்போது கூட ஒரு சின்ன பிளானிங், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போக போறீங்க இல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் உங்க கெரியரையே மாத்தும். ஒரு சின்ன பிளானிங் தேவைப்படுது, ஒரு சின்ன போல்ட் ஸ்டெப். எடுக்கலாமா 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 பண்ணலாமான்னு நீங்க யோசிச்சுட்டு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நீங்க பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமா நீங்க ஒரு போல்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ திருப்பியும் நான் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போறேன்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய உண்மையான ஆசைகள், எண்ணங்கள், அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்க பாண்டை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். உங்க பார்ட்னர் கேட்குறாங்க, கேட்கல, காதல்ல விழுது விழல, அழுதுகிட்டோ இல்ல ஏக்கமா அதை சொல்லாம கான்ஃபிடென்ட்டா, போல்டா, ஹானஸ்டா சொல்லுங்க. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, நான் இப்படிதான் இருக்கேன். அதை சொல்லுவாங்கல்ல, ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு பல ஆயிரம் அடிகள் அது வாங்கும். செதுக்கிக்கிட்டே இருந்தாதான் அழகான சிலை. அந்த அழகான சிலை மாதிரி உங்க உறவு இருக்கணும்னா செதுக்குங்க, செதுக்கிக்கிட்டே இருங்க. எப்போ அப்படின்னு கேட்காதீங்க, பட் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்ன்றத நீங்க ரீகன்சிடர் பண்ணும்போது எல்லாமே பியூட்டிஃபுல்லா மாறும். அப்புறம் ஏதோ ஒரு அடிக்ஷனுங்க, ஏதோ ஒரு ஹேபிட் உங்ககிட்ட இருக்கு. தூங்க மாட்டேங்கிறீங்களா, இல்ல எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, சம்திங் சம் டிஸ்டர்பிங் ஒரு அபியூஸ் நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க பண்றாங்களோ இல்லையோ, நீங்க உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அது இட் டசன்ட் சர்வ் யூ. அது உங்க ஹெல்த்தை தான் பாதிக்கும். இட் இஸ் நாட் சர்விங் யூ. கொஞ்சம் அதை விட்டு வெளியில வாங்க. சாப்பிட மாட்டீங்களா, தூங்க மாட்டீங்களா, இல்லை எப்பவுமே ஓவர் திங்கிங்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டடா இருக்கீங்க, கொஞ்சம் அதை விட்டு வெளியில வாங்க. ஆல்சோ உங்களுக்கு இப்போ வளரணும், உங்களுக்கு ஒரு பர்சனல் க்ரோத் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயங்கள் அதுக்கு தேவை. ஆர்கேஞ்சல் மைக்கேல் வழியா இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு பிரேவரி தான் ஃபர்ஸ்ட் தோணுது. பிரேவா இருங்க. இந்த அமாவாசை எனர்ஜி இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்க அதை தான் உங்களுக்கு செஞ்சுக்க முடியும். பி பிரேவ், பி போல்ட். உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது பாஸ்ட்ல உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்திருக்கலாம், பட் போக போக உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கு, இம்ப்ரோவைஸ்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை மெருகேற்றிக்கிறதுக்கு கான்ஃபிடென்ஸ், தைரியம் வேணும். ஓகே, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் பட்ஜெட்லாம் கரெக்டாக போட்டு எப்படி உங்கள் பணத்தை செக்யூர்டாக வச்சுக்க முடியும், விச் மீன்ஸ் பணத்தை யாரும் நம்பி அதான் நான் நேத்தோ நியூ மூன் மெசேஜில் கூட சொல்லியிருக்கேன். பணம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள்.
ஸோ எதுலையாவது பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ சம்திங் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவர். அண்ட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் வழியாக நான் உங்ககிட்ட சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் சோஷியலாக இன்ட்ராக்டிவாக இருங்க. உங்களை சுற்றி ஆக்சுவலி நிறைய சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. பட் அந்த ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் வந்து கவனிக்காமல் உங்களை தூக்கி எறிகிற உறவுகள் கூடயே போய் போய் நிற்கிறீங்க. அது ஏன் அந்த மாதிரி உங்கள் எனர்ஜிஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியாது. அதனால தான் உங்களுடைய ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமை உங்களுக்காக வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஆர்கேஞ்சல் மைக்கேலோட கைடன்ஸாக நான் பார்க்குறேன். செட் இன்டென்ஷன்ஸுங்க, உங்களால் எல்லாமே முடியும். உங்கள் ஓவரால் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா உங்கள் உறவுகள் எப்போ அமைதியாக சந்தோஷமாக இருக்கோ அப்போது உங்கள் உறவுகள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெஸ்ட் கமெண்ட்டை கண்டிப்பாக நான் வந்து I'm going to put it up. இந்த ஏஞ்சல் மெசேஜஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றியும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றியும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I really want to have them, okay, on the video. So thank you so much. இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் மெசேஜ் தான், பட் பர்சனலைஸ் மெசேஜ்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் Marin. as always, keep smiling. ஹாய் அண்ட் ஹலோ. இந்த செப்டம்பரில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் அபண்டன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் 6லேருந்து 10க்குள்ளே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்கேஞ்சல் ரஃபேலோட கைடன்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மிரக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன மாதிரியான கைடன்ஸ் என்னோட கார்டு ரீடிங் உங்களுக்கு கொடுத்துருக்கு, இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை நான் ஸ்க்ரீனில் போட போகிறேன். அண்ட் அதற்கு தேவையான சொல்யூஷன்ஸ் என்னால் முடிஞ்சால் ஐ வில் டெஃபினெட்லி ஷேர். பியூட்டிஃபுல் நல்ல வைப்ஸ் கிடைக்குதுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு கார்டு எடுக்கும் போதே, அதுவும் ரஃபேல் கார்டு எடுக்கும் போதே எனக்கு என்ன வைப் கிடைக்குதுன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த சப்போர்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. ஹெல்ப். இவருங்க உங்கள் முன்னாடி ஷஃபில் பண்ணுறேன். உங்கள் முன்னாடி தான் நான் கார்டு எடுக்கிறேன். நான் இப்போ என்ன சொன்னேன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கோ டபுள் கிளிக் அண்ட் சி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பட் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களோ உதவி அப்படின்றேன். ஹெல்ப்ஃபுல் பீப்புள் தெரியுதா? கார்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியுதா? ஏஞ்சல்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிட்டா என்ன மாதிரி மெசேஜ், நீங்கள் என்ன நம்பலன்னா கொடுங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள் முன்னாடி தான் ஷஃபில் பண்ணுறேன், உங்ககிட்ட பேசிகிட்டே கார்டு எடுக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு வைப் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். அதே கார்டு வருது. இந்த கார்டில் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களால் பார்க்க முடியாது. எல்லா கார்ட்ஸுக்கும் நடுவில் தான் எடுக்கிறேன். ஹெல்ப்ஃபுல் பீப்புள். நோ டவுட் உங்களுக்கு கிடைக்கிற உதவியை நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாட்டீங்க. இது எனக்கு தெரியுங்க. என்ன தெரியுமா, நம்ம உதவி செய்யணும்னு தான் நினப்போம். ஆனால் அந்த உதவியில் ஒரு 1008 குற்றம் குறை சில பேர் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சில பேருக்கு அவங்க வேலையை பண்ணாதான் பிடிக்கும். நல்லா புலம்புவாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யாரும் செய்ய மாட்டீங்க எல்லாம் சொல்லுவாங்க. பட் உதவி செஞ்சால் நிறைய கமெண்ட்ஸ். தேர் இஸ் சம்திங் பெட்டர். நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல ஒரு விஷயம், அது வந்து வர்த்தே இல்லை. ஓகே, ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஆல் தட். நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க போகுது. தேர் இஸ் சம்திங் பெட்டர். நீங்கள் நினைக்கலாம், இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட இதை விட எனக்கு என் லைஃப்பில் வேறு என்ன கிடைக்க போகுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ். நான் என்ன சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு ஏஸ் கார்டு வந்தா கூட இட் இஸ் லைக் அ லக்கி சார்ம். சூப்பர் கிரேட்டுங்க. கிரேட். சூப்பர். ஸோ நல்ல ஒரு ஆர்கேஞ்சல் ரஃபேல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது, நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக எல்லோரோடையும் கனெக்ட் ஆயிடுவீங்களோ, ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் ஆயிடுவீங்களோ எல்லாரோடையும். அதனாலே கனெக்ட் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ?
கனெக்ட் ஆனால் என்ன ஆகும், இது எப்படி போகும், என்னால் இந்த கனெக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா, எல்லாரும் என்ன கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு உங்களை பற்றியே. என்னங்க கவலை, இங்க பாருங்க, ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், செம்ம கார்டு லைன் அப் வந்திருக்கு. ஸோ ஆர்கேஞ்சல் ரெஃபேலோட எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இந்த செப்டம்பர் அபண்டன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸில். ரைட், ஸோ மை கார்ட்ஸ் ஆர் ஈஸிலி லைன்ட் அப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை சுற்றி நிறைய ஹெல்ப்ஃபுல் பீப்புள் இருக்காங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் யார்கிட்டையும் போய் கைடன்ஸோ உதவியோ கேட்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லா இடத்துலையும் பொருந்துங்க. உங்கள் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வீட்லையா இருக்கலாம். உங்களுக்கு சரியான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ண முடியலையோ, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு நல்ல ஒரு இமோஷனல் கனெக்ட் கொடுக்கக்கூடிய சரியான ஆட்களை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. கரெக்டாக தப்பான ஆட்களை போய் பிடிச்சிக்கிறீங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸை வந்து உங்களுக்கு வந்து யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டிசையர் டு அட்ரெஸ் தெம். இதை பேசிடலாமே, இது பேசாதனால தானே இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், இவ்வளோ டென்ஷன்ஸ், பேசிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அவசரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த அவசரம் வந்து கொஞ்சம் யாரையாவது உங்கள் சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இஷ்யூஸை பேசி முடிக்க முடியுமான்னு பாருங்க. நீங்கள் தனியாக போகிறத விட இந்த அமாவாசை எனர்ஜியில் யார் கூடயாவது அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணி போய் பேச முடியுமான்னு பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹீலிங்க. அந்த வலி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு அவசரப்பட்டு போய் போய் பேசி அதை இன்னும் இஷ்யூ ஆக்காம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக, ஓகே, கிராஜுவலாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட்டு போய் உடனே போய் பேசி அந்த மாதிரி டோன்ட் டேக் இட். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு இமோஷ்னல் ஹீலிங் தேவைப்படுது. இமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை இல்லை. இப்போ நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இனிமே அடுத்து என்ன பண்ண போறாங்க, இதுக்கு மேல என்ன நடக்கும். ஸோ நீங்களே உங்களுக்குள்ள 1008 கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உடல் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் தேவை. ஒரு அப்படியே என்னமோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு உங்க கார்ட்ஸை பார்த்தா. செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இதுக்கு எனக்கு நிஜமாவே பிரேக் தேவை. யாராவது என்னை கூப்பிட்டு ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டாங்களா, டீ கொடுக்க மாட்டாங்களா, இல்லை எனக்கு நல்லா தூங்கு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேனே, எனக்கு எப்போதான் ஓய்வு அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரியே என் காதில் ஒலிக்குது. அது உண்மைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச் இருக்கக்கூடும். அந்த க்ரன்ச்சை வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஃபினான்ஷியல் க்ரன்ச்சுன்னு சொல்கிறத விட ஒன்றா பணத்தை வேறு எதுலையாவது போட்டிருப்பீங்க, இல்லை யாருக்காவது கொடுத்து அது வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு யாருக்காவது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மிக விரைவில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் ஒன்ஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சோன்னே லாங் டேர்ம் பிளானிங் பண்ண ஆரம்பிங்க. எப்படி இதை டீல் பண்ணுறது, இன்னுமே இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட்டிவான மக்கள் இருக்காங்க உங்களை சுற்றி, நீங்கள் நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதுக்கு நம்ம அவங்க கிட்ட போய் பணம் காசு கேட்க போகிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் வெண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா, எனக்கு இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணணும் தெரியல, ஹவு டு ஐ கோ அபவுட் இட் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ உங்கள் ரொட்டீன்லேயே, உங்கள் டெய்லி ரொட்டீன்லேயே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்க. எனக்கு எது தப்பாக இருக்குன்னு சொல்ல தெரியல, பிகாஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஏதோ அந்த ரொட்டீனில் தப்பாக இருக்குது. ஒன்றா நீங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறீங்களா, என்னன்னு சொல்ல தெரியல. பட் உங்கள் ரொட்டீனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்க. அதை கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்க. இதுதான் உங்கள் நார்மல் ரொட்டீன்னா, இந்த ரொட்டீனில் சம்திங் நீட்ஸ் டு இம்ப்ரோவைஸ். ஆல்சோ கொஞ்சம் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில், அதாவது நீங்கள் போய் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறனால எல்லாரும் வந்து உங்களை வந்து தே ஆர் டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட். சரி இவங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐ திங்க் சாரி பீப்புள் ஆர் டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கான ஐடென்டிட்டி, நீங்கள் யார், அதெல்லாம் அங்கே மறைஞ்சு போயிடுது. அவங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடுறனால
அகைன் அந்த இடத்துல நீங்க காணாம போயிடுறீங்க. யூ ஆர் நாட் தேர். அங்க வந்து நீங்க அங்க இல்ல. காணாம போயிடுறீங்க. ஸோ இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. ஆல்சோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டூ நெறைய செல்ஃப் லவ் குடுத்துக்கணுங்க. அந்த ரைட் டைம் பத்தி அப்புறம் சொல்றேன். பட் நெறைய செல்ஃப் லவ் குடுத்துக்கணுமோ நீங்க. ஏன்னா அந்த செல்ஃப் லவ் குடுக்காதனால தான் ஐ ஃபீல் யூ ஆர் கெட்டிங் லாஸ்ட் அப்பப்போ.